முன்னொரு காலத்தில் பாக்கியவதி என்கிற பெண் வாழ்ந்து வந்தாள். செல்வந்தரான பெற்றோருக்கு ஒரே பிள்ளை. தாயை சிறு வயதிலேயே பறிகொடுத்த பாக்கியவதி பருவ வயதை அடையும் போது கடல் கடந்து வியாபாரம் செய்து வந்த தந்தையையும் இழந்தாள். தந்தையை பறிகொடுத்த போதுதான் அவருக்கு இன்னொரு பெண் மூலம் 2 பெண் பிள்ளைகள் இருப்பதும் அவர்களும் தாயை இழந்து தவிப்பதும் தெரிய வந்தது. கருணை உள்ளம் கொண்ட பாக்கியவதி தன்னுடைய சித்தியின் மூலம் அப்பாவுக்கு பிறந்த 2 பெண் பிள்ளைகளையும் ஏற்றுக்கொண்டாள். அவர்களை வளர்த்து ஆளாக்கினாள். சகோதரிகளுக்காக வாழ ஆரம்பித்தவள் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருந்தாள். ஒரு கட்டத்தில் சகோதரிகளுக்கு திருமணம் செய்து முடித்த பிறகு அது பற்றி யோசிக்கலாம் என்கிற முடிவிற்கு வந்துவிட்டாள். நாட்கள் நகர்ந்தன. பாக்கியவதியின் சகோதரிகள் இருவரும் பருவ வயதை அடைந்தார்கள். அவர்களை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவளுக்கு வந்தது. நல்ல வரன்களை தேடினாள். ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் சகோதரிகள் இருவருக்கும் திருமணம் செய்து கொடுத்தாள். தன் தந்தை சேமித்து வைத்த பணத்தில் பாதியை அவர்களுக்கு சீதனமாக கொடுத்தாள். திருமணம் முடிந்த கையோடு சகோதரிகள் இருவரும் தனி குடித்தனம் போய்விட்டார்கள். 1 வருடம் ஆனது. ஒரு நாள் பாக்கியவதியின் மாளிகை போன்ற வீட்டிற்கு வெளியே 2 பிச்சைக்காரிகள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தவள் அவர்களுக்கு பிச்சையிட போனாள். கதவை திறந்து அவர்களது முகத்தை நேருக்கு நேர் பார்த்தபோதுதான் அவர்கள் இருவரும் தன்னுடைய சகோதரிகள் என்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாள். அவர்களை கட்டிப்பிடித்து கதறி அழுதாள். வீட்டிற்குள் அழைத்துச் சென்று அவர்கள் இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாக என்ன காரணம் என்று விசாரித்தாள். பேராசை கொண்ட அவர்களது கணவன்மார்கள் அவள் தன் சகோதரிகளுக்கு போட்ட நகை மற்றும் பணத்தை பிடுங்கிக் கொண்டு துரத்திவிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் கூறியவள் அவர்களுக்கு மறுபடியும் அடைக்கலம் கொடுத்தாள். மாதங்கள் பல கடந்தன. பாக்கியவதியின் வீட்டில் தனிமையில் இருந்த அவளது சகோதரிகளுக்கு மறுபடியும் திருமணம் செய்து கொள்ளும் ஆசை வந்தது. அவள் எவ்வளவோ சொல்லியும் மறுமணம் செய்வதில் ஆர்வமாக இருந்தார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஏற்ற மணமகன்களை தேட ஆரம்பித்தாள். அவர்களுக்கு கணவனாக வரப்போகிறவன் பணக்காரனாக இருக்கின்றானோ இல்லையோ, நல்ல குணம் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். ஒரு வழியாக அவர்களுக்கு ஏற்ற மணமகன்களை கண்டுபிடித்து ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் மறுமணம் செய்து வைத்தாள். சீர்வரிசையாக தந்தையின் சேமிப்பில் மிச்சம் இருந்த பொன் பொருளை அள்ளி கொடுத்தாள். திருமணத்துக்கு பிறகு சகோதரிகள் இருவரும் தனி குடித்தனம் போனார்கள். பாக்கியவதி நல்லவர்கள் என்று நினைத்து தன் சகோதரிகளை கட்டி கொடுத்த இவர்களும் பேராசை பிடித்தவர்களாக இருந்தார்கள். முதலில் நடந்த சோகம் மறுபடியும் நிகழ்ந்தது. இவர்களும் அவளது சகோதரிகளை அவள் கொடுத்து அனுப்பிய பொன் பொருளை அபகரித்து விட்டு விரட்டிவிட்டார்கள். வேறு வழியின்றி மறுபடியும் தன் சகோதரிகளை ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய சகோதரிகளுக்கு 2 முறை திருமணம் செய்து கொடுத்ததில் வியாபாரியாக இருந்த அவள் தந்தை சம்பாதித்த பணம் பெருமளவு செலவாகிவிட்டது. அதனால் தன் தந்தை போல தானும் கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்ய முடிவு செய்தாள். மீதமிருந்த பணத்தில் ஒரு பகுதியை வீட்டுக்குள் ஓரிடத்தில் யாருக்கும் தெரியாமல் மறைவாக புதைத்து வைத்துவிட்டு மீதி பணத்தில் வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டாள். அந்த வியாபார பொருட்களுடன் தன்னுடைய 2 சகோதரிகளையும் அழைத்து கொண்டு தனி வியாபார கப்பலில் கடல் பயணம் தொடங்கினாள். கப்பல் பல தீவுகளை கடந்து பயணித்து கொண்டிருந்தது. அவர்களது பயணமும் 1 மாத காலத்தை எட்டியிருந்தது. ஒரு நாள் பலத்த காற்று வீச ஆரம்பித்தது. கப்பல் தான் செல்ல வேண்டிய திசையில் இருந்து மாறி வேறு திசையில் பயணமானது. இறுதியாக ஒரு தீவை கப்பல் சென்றடைந்தது. கப்பலில் இருந்த அனைவரும் கீழே இறங்கி அந்த தீவை சுற்றி பார்க்க புறப்பட்டார்கள். மனித நடமாட்டமே இல்லாத அந்த தீவில் பாக்கியவதி தன்னந்தனியாக சற்று தூரம் சென்றாள். மனித உருவத்தில் ஆங்காங்கே கற்சிலைகள் இருந்தன. திடீரென்று ஓரிடத்தில் காட்டுக்குள் இருந்து சத்தம் வந்தது.
அந்த குரல் வந்த திசையை நோக்கி நடந்தாள். ஓரிடத்தில் அரண்மனை ஒன்று தென்பட்டது. அதற்குள் இருந்துதான் அந்த சத்தம் வந்து கொண்டிருந்தது. அவளும் அரண்மனைக்குள் அடியெடுத்து வைத்தாள். அங்கே இளைஞன் ஒருவன் தியானத்தில் இருந்தான். அவன் வாயிலிருந்துதான் ஏதோ மந்திரங்கள் வந்து கொண்டிருந்தன. அவள் அவனை நெருங்கிச் சென்றாள். அவள் அவன் அருகில் வரவும் அவன் கண்களை திறக்கவும் சரியாக இருந்தது. அவளை பார்த்த அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவள் பேசுவதற்கு முன்பாக அவனே பேசினான். நீங்கள் யார்? எப்படி இங்கே வந்தீர்கள்? நான் கப்பலில் அயல் நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். மனித நடமாட்டமே இல்லாத இந்த தீவை சற்று தூரம் சுற்றி பார்க்க ஆசைப்பட்டு வந்தேன். வரும் வழியில் மனிதர்களுக்கு பதிலாக கல்லால் ஆன மனித சிலைகளே இருந்தன. அவற்றையெல்லாம் கடந்து நடந்து வந்த போதுதான் உங்களை பார்க்க நேர்ந்தது. ஆமாம், நீங்கள் யார்? நான் தான் இந்த நாட்டின் இளவரசன். நீங்கள் மனித உருவில் கற்சிலைகளை பார்த்தீர்களே, அவர்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்கள். ஓ, அப்படியா? ஏன் இப்படி ஆனது? எல்லாவற்றிற்கும் காரணம் விதி என்று சொன்ன அந்த இளவரசன் தன்னுடைய கதையை அவளிடம் கூற ஆரம்பித்தான். இந்த நாட்டின் மன்னனாக இருந்த என் தந்தைக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுள் உருவத்தில் வழிபடுவதை விட அக்னியையும் காற்றையும் பூஜித்தாலே போதும் என்று சொல்வார். தன்னைப் போலத்தான் தன்னுடைய நாட்டு மக்களும் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் நாட்டு மக்கள் அனைவரையும் நாத்திகர் சிந்தனைக்குள் கொண்டு வந்தார். எனக்கு மட்டும் இறை நம்பிக்கை இருந்தது. காரணமில்லாமல் அந்த பழக்கம் எனக்கு வரவில்லை. என்னை சிறு வயதில் வளர்த்தவள் செவிலித்தாய்தான். அவளுக்கு தெய்வ பக்தி நிறைய உண்டு. அவளே ஆன்மீக நெறிகளை எனக்கு போதித்தாள். எனக்காக புனித நூல் ஒன்றையும் யாருக்கும் தெரியாமல் கொடுத்தாள். அதை நான் பத்திரமாக யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்திருந்து படித்து வந்தேன். ஒரு நாள் பலத்த இடியோசை கேட்டது. அதிலிருந்து அசரீரி குரல் வெளிப்பட்டது. நாட்டில் உள்ள அனைவரும் ஆன்மீக நெறியில் பயணிக்க வேண்டும், இறைவனையும் இறை நம்பிக்கையையும் போற்ற வேண்டும் என்று அந்த அசரீரி கூறியது. அதை கேட்ட என் தந்தை அந்த அசரீரி வாக்கு பொய்யானது, அதை யாரும் நம்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். சில மாதங்கள் கடந்த நிலையில் மறுபடியும் பலத்த இடியோசை கேட்டது. நாத்திக சிந்தனையில் இருந்த என் தந்தை கொந்தளித்தார். இப்படியெல்லாம் எங்களை மிரட்டி பணிய வைக்க முடியாது. இல்லாத இறைவனை வழிபட என் நாட்டு மக்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கர்ஜித்தார். அவர் இப்படி சொல்லி முடிப்பதற்குள் அவரும் இந்த நாட்டு மக்களும் அப்படியே கல்லாக மாறிவிட்டார்கள். இறை நம்பிக்கை இருந்த நான் மட்டும் அப்படி கல்லாக மாறாமல் தப்பினேன். தன்னுடைய சோக கதையை பாக்கியவதியிடம் கூறிய அந்த இளைஞன் கண்ணீர் விட்டு அழுதான். அவனது நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது. நீ மட்டும் தனி ஆளாக இந்த தீவில் இருந்து என்ன செய்ய போகிறாய்? பேசாமல் என்னோடு வந்துவிடு என்று அவள் சொன்னாள். நீண்ட யோசனைக்கு பிறகு அவன் சம்மதம் தெரிவித்தான். பிறகு பாக்கியவதியும் அந்த இளவரசனும் அந்த அரண்மனையின் பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டு இருந்த அறைக்குள் போனார்கள். அங்கே தங்கம், வைரம், வைடூரியம் என்று விலை உயர்ந்த ஆபரணங்கள் கொட்டி கிடந்தன. தேவையான அளவுக்கு அவற்றை எடுத்துக்கொண்டு அந்த இளவரசனோடு கப்பலுக்கு வந்து சேர்ந்தாள் பாக்கியவதி. புதிய நபரான இளவரசனை பார்த்த அவளது சகோதரிகள் இருவரும் அவன் யார் என்று கேட்டார்கள். எல்லா விவரங்களையும் அவர்களிடம் கூறினாள். அவனை திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் சொன்னாள். அங்கிருந்து அரண்மனையில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்த விலை உயர்ந்த ஆபரணங்களையும் அவர்களிடம் காண்பித்தாள். அவர்கள் முகத்தில் ஆச்சரியத்தை விட பொறாமையே கணிசமாக பொங்கியது. அவள் அதை பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. சகோதரிகள்தானே என்று விட்டுவிட்டாள். பிறகு கப்பல் தலைவனை பார்க்க போனவள், நாம் சொந்த நாட்டுக்கே திரும்பி விடுவோம், கப்பலை உடனடியாக திருப்புங்கள் என்று சொன்னாள். சரி என்று சொன்ன கப்பல் தலைவன் கப்பல் புறப்பட்ட இடத்தை நோக்கி கப்பலை செலுத்தினான். இந்த கப்பல் பயணத்தில் ஒரு நாள் பாக்கியவதியும் அவள் காதலனாக இளவரசனும் கப்பலின் மேல் தளத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். பாக்கியவதி மீது பொறாமை கொண்ட அவளது சகோதரிகள் இருவரும்
அவளையும் அவள் காதலனான இளவரசனையும் நடுக்கடலில் தூக்கி எறிந்தார்கள். இருவரும் இறந்துவிட்டால் அரண்மனையில் இருந்து பாக்கியவதி கொண்டு வந்த செல்வம் அனைத்தும் தங்களுக்கு சொந்தமாகிவிடும் என்று கணக்கு போட்டார்கள். பேராசை அவர்கள் கண்களை முழுமையாக மறைத்தது. திக்கற்ற நேரத்தில் வாழ்க்கை கொடுத்தவர்கள்தான் நம்முடைய சகோதரி என்பதை மறந்து போனார்கள். இதற்கிடையில் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்ட பாக்கியவதியும் இளவரசனும் உயிருக்கு போராடினார்கள். நீச்சல் தெரியாத இளவரசன் கடலுக்குள் மூழ்கி பாக்கியவதியின் கண் எதிரிலேயே இறந்து போனான். பாக்கியவதி கடலில் மிதந்து வந்த ஒரு மரக்கட்டையை பற்றி கொண்டாள். அதை பிடித்து கொண்டே நீந்தினாள். 3ஆம் நாள் காலையில்தான் கரை தென்பட்டது. ஒரு வழியாக அந்த கரையை நோக்கி நீந்தி கரை சேர்ந்தாள். கரையை அடைந்த போது அப்படியே மயங்கி போனாள். எவ்வளவு நேரம் அப்படியே கிடந்தாள் என்பதே அவளுக்கு தெரியாது. திடீரென்று ஏதோ சத்தம் கேட்டு திடுக்கிட்டு கண் விழித்தாள். ஒரு சிறிய பாம்பும் ஒரு பெரிய பாம்பும் சண்டையிட்டு கொண்டிருந்தன. சின்ன பாம்பு எவ்வளவோ போராடியும் அதை கொல்ல பார்த்தது பெரிய பாம்பு. சின்ன பாம்பை காப்பாற்ற நினைத்த அவள் அருகில் கிடந்த பெரிய கல்லை எடுத்து பெரிய பாம்பின் மீது போட்டாள். அது செத்துப்போனது. அதுவரையில் பெரிய பாம்புடன் சண்டையிட்டு போராடிய சின்ன பாம்பு பாக்கியவதியை பார்த்து திரும்பியது. திடீரென்று ஒரு ஆள் உயரத்துக்கு செங்குத்தாக எழும்பி நின்றது. அவளை உற்று பார்த்தது. சட்டென்று அதன் உடலிலிருந்து 2 இறக்கைகள் வெளிப்பட்டன. அந்த சிறகை அடித்துக்கொண்டு வானத்தை நோக்கி பறந்து போய்விட்டது. பிறகு கடற்கரையில் இருந்து நிலப்பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அங்கே மனித நடமாட்டமே இல்லை. பசியாலும் களைப்பாலும் ஓரிடத்தில் அப்படியே மயங்கி விழுந்தாள். நீண்ட நேரத்திற்கு பிறகு சுய நினைவுக்கு வந்தாள். அப்போது அவள் கால்களை யாரோ அமுக்கி விடுவது போல் தோன்றியது. மெல்ல கண்களை திறந்தாள். அவள் கால்களை ஒரு இளம்பெண் பிடித்துவிட்டு கொண்டிருந்தாள். பாக்கியவதி சட்டென்று எழுந்துவிட்டாள். யார் நீ என்று அவளை பார்த்து கேட்டாள். சற்று நேரத்திற்கு முன்பு பெரிய பாம்பிடம் இருந்து ஒரு சின்ன பாம்பை காப்பாற்றினாய் அல்லவா? அந்த சின்ன பாம்புதான் நான். என்னுடைய எதிரியான பெரிய பாம்பிடம் இருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறாய். வன தேவதையான நான் என்னுடைய ஞான திருஷ்டியால் நீ யார் என்பதை தெரிந்து கொண்டேன். உனது சோக கதையை நினைத்து வருந்தினேன். நீ என்னை காப்பாற்றிய அக்கணமே நான் உனக்கு நன்றி சொல்லியிருக்க வேண்டும். உனக்கு துரோகம் செய்ய உன் சகோதரிகள் சென்ற கப்பலை நடுக்கடலில் கவிழ்த்து அவர்களை சாகடிக்கவே அப்பொழுது பறந்து போனேன். அந்த கப்பலை நடுக்கடலில் கவிழ்த்து விட்டேன். உன் சகோதரிகளை கொல்ல நினைத்தேன். ஆனால் இவர்கள் இதற்கு பிறகாவது உனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கட்டும் என்று நினைத்தேன். அவர்கள் இருவரையும் நாயாக மாற்றி உன் வீட்டில் கட்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த வனதேவதை பாக்கியவதியை அப்படியே தூக்கி கொண்டு அவள் வீட்டில் கொண்டு போய் விட்டாள். பாக்கியவதியின் வீட்டின் வாசலில் அவளது சகோதரிகள் இருவரும் நாய்கள் உருவத்தில் கட்டி வைக்கப்பட்டு இருந்தார்கள். பேராசையால் கடைசியில் நாய்களாகி போன தன்னுடைய சகோதரிகளை நினைத்து அவளால் கண்ணீர் சிந்த மட்டுமே முடிந்தது. துரோகங்கள் இல்லாத மனித வாழ்க்கை கிடையாது. அந்த வாழ்க்கையில் உடன் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் உரிய தண்டனையை உடனடியாக கொடுக்கும் என்பதை வலியுறுத்துகிறது இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.